இருக்கிறார். 2026 என்பது இவர் சொல்லுகிறாங்க நாங்கள் 20 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்மோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலே பாரதிய ஜனதா கட்சி 2026 புரட்சி தலைவர் நல்லாட்சி தமிழ்நாட்டை 200 தொகுதியில் வெற்றி பெறுகிற வரலாற்றை நாம் படைத்தோம். அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்தது பணியை ஆற்றுவோம். என்னை பொறுத்தவரை தொண்டராக இருந்து பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். பத்திரிகை தனியாக அதுக்கு ஒரு கட்டக்கட்டி போடுவோம். நான் இந்த இயக்கம் வேண்டும். இந்த இயக்கம் இந்த மண்ணிலே வளர வேண்டும். இந்த இயக்கத்திலே இருக்கின்றவர்கள் ஆட்சியிலே இருக்க வேண்டும். அப்படி வருகிற போதுதான் நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும், ஏழையுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படும், தொழிலாளர்களுடைய நலன் காக்கப்படும், விவசாயிகளுடைய நலன் காக்கப்படும். நெசவாளர் கண்ணீர் சிந்துகிறாரே, நெசவாளர் கண்ணீர் துடைக்கப்படும். உயரமான கட்டடத்தில் ஏறிக்கொண்டு விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். எல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் ஆட்சி மாற்றத்தால் உருவாக்க முடியுமே தவிர இந்த வேதின விழாவிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் என்பது தொழிலாளரை வாழ வைப்பதற்கு, தொழிலாளரை நலன் காப்பதற்கு 2026 தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று சொல்லி நன்றி, வணக்கம். திரும்புகிற போது நேஷனல் ஹைவேஸிலும் திரும்புகிறோம், கொச்சி கோவை சாலை. அப்போ ஒரு பக்கம் ரோட்ல கல் போட்டாங்க, பெரிய கல்லுக்கு சொல்லி கல் தார் ரோடு போட்டிருக்காங்க, அதில் போகக்கூடாது. அம்மா ஒண்ணி அப்படி கரெக்டாக வந்துச்சு கட்டிங்க. நான் முன்னால 93 வண்டி ஓடி போய் அந்த கல்லை தூக்கி அப்படி போட்டேன். கூப்பிட்டாங்க, இதெல்லாம் ஏன் நீங்க பண்றீங்க, திடீர்னு இடுப்பு பிடிச்சி போதுங்க. எதற்காக சொல்லி சொன்னால் அவருடைய அரசியலில் கூட அவர்கள் தேரிலே வருவதை போல வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அத்தனை பேரும் பணியாற்றணும். பார்க்கறதுக்கு ஈஸியா எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் இருக்கிறாங்க, போலீஸ் இருக்காங்க, கிளீன் பண்றாங்க, போறாங்க. இப்போ இருக்கிற வண்டியோட ஸ்டைலே வேற, இன்னைக்கு ரோட்டுடைய அகலமே வேற. நீ பார்த்தா அவ்வளவு இருக்கு. இன்னைக்கு 4 வழி சாலைகள், 6 வழி சாலைகள், 2 வழி சாலை என்று அன்றைக்கெல்லாம் இல்லை. அன்றைக்கெல்லாம் நீங்கள் தான் கை கொடுத்தீர்கள். புரட்சி தலைவர் பெயரை சொன்னாலே எவரும் இந்த மண்ணிலே மீண்டும் போட்டியிட்டு வர முடியாத வரலாற்றை படைத்தவர் நீங்கள். ஏதோ தலைவர் அப்படி இருந்திருக்காங்க உலகத்தில் பாருங்க. சாகர வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றி என்ற இலக்கை மட்டும் தான் நிற்கிறார். அம்மா அப்படிதான் சரித்திரம் படைத்தார். எத்தனை சோதனை வந்தாலும் சோதனையை தகர்த்து சாதனை படைத்த தலைவராக புரட்சி தலைவர் அம்மா அவர் விளங்கினார். இதெல்லாம் எதற்காக சொன்னேன் சொன்னால் 2 தலைவர் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் சிறப்போடும் சீரோடும் 4 ஆண்டுகளில் சிறந்த ஆட்சியை நாம் தமிழகத்தில் தந்தோம். இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் 7.5% இடஒதுக்கீடு. ஏழை தாய்மாருடைய குழந்தைகள், இந்த குடிசையில் வாழ்கிற குழந்தைகள் மருத்துவரை சாட வேண்டும் என்று சொன்னால் தொலைநோக்கு தூரம் செல்ல வேண்டிய பயணத்தை மாற்றி உங்கள் மகனே மகளோ மருத்துவராக என்ற வரலாற்றை தமிழகத்திலே படைத்தார். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் ஆட்சி மாறி இருக்கிறது.